மத்திய கிழக்குல போர் பதற்றம் தொடங்கி 4 நாட்கள் ஆன நிலையில அமீரக அரசு பொருளாதாரத்தை நிலைநிறுத்தவும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. இது குறித்து சுற்றுலாத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் துக் அல் மரி என்ன சொல்றாருன்னா, மற்ற வளைகுடா நாடுகளுடன் சேர்ந்து அமீரகம் பாதுகாப்பான வான்வெளி பாதைகளை திறந்திருக்கு. இது மூலமா 1 மணி நேரத்திற்கு 48 விமானங்கள் இப்போது கையாளப்படுகின்றன. இது விமான போக்குவரத்து மெல்ல மெல்ல சீராவதை காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மார்ச் 1 முதல் 3 வரை சுமார் 17,498 பயணிகள் பயணிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக 27,000 பயணிகளை அழைத்து செல்ல 80 விமானங்கள் பிளான் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட்டில் சிக்கியுள்ள பயணிகளை வெளியேற்றுவதற்கே முதல் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட சுற்றுலா பயணிகளின் சாப்பாடு மற்றும் ஹோட்டல் தங்குமிட செலவுகளை அமீரக அரசாங்கமே ஏற்கும் அப்படின்னும் அமைச்சர் சொல்லியிருக்காரு. உங்கள் ஏர்லைன்ஸ் நிறுவனம் உங்களை தொடர்பு கொள்ளும் வரை ஏர்போர்ட்டுக்கு கிளம்ப வேண்டாம். போர் பதற்றம் இருந்தாலும் அமீரக பொருளாதாரம் நிலையாக உள்ளது. கோவிட் காலத்தைப் போலவே இந்த நெருக்கடியையும் சமாளிக்க தேவையான உத்திகளை அரசு கையில் வைத்துள்ளது. அமீரகத்தில் அடுத்த 4 முதல் 6 மாதங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கையிருப்பில் உள்ளன. இறக்குமதி சீராக நடப்பதால் மக்கள் கவலைப்பட தேவையில்லை. அமீரகத்தில் உள்ள 1260க்கும் மேற்பட்ட ஹோட்டல்கள் மற்றும் 40,000 நிறுவனங்கள் முழு தயார் நிலையில் உள்ளன. பயணிகளுக்கு தேவையான அனைத்து தளவாட ஆதரவுகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.